இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த சத்திய நேர நிகழ்ச்சியிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கிருபையிலே நிற்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து வரிசையாக படித்து கொண்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 9 குறிப்புகளை அதன் அடிப்படையிலே பார்த்துருக்கிறோம். 9 வசனங்களிலிருந்து நாம் படிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையிலே இருந்தால் நாம் பாவத்திலே நிலை நிற்க மாட்டோம். அதிகமாக ஆண்டவருக்காக வேலை செய்வோம். அது மாத்திரமல்ல, தாழ்மையாக இருப்போம். மன்னிக்கிறது நமக்கு நேச்சுரலாக இருக்கும். நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம் என்று பல காரியங்களை பார்த்தோம். இன்றைய நாளில் நாம் படிக்க வேண்டிய ஒரு காரியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுவனானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். மேலும் இந்த வரியில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுவனானபடியினால், as being here together of the grace of life அப்படின்னு போடு. அதாவது நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். திரும்ப திரும்ப நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, கிருபையில் நிற்கிறேன்னு சொல்கிறவங்க லைஃபை குறித்து நம்ம இங்கே படிக்கிறோம். இங்கே கணவன் மனைவி வாழ்க்கை குறித்து இங்கே போடப்பட்டிருக்கிறது. அங்கே அவர் எழுதும்போது அநேக காரியங்களை அவர் எழுதி கொண்டு கடைசியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் அப்படின்னு போட்டு நீங்கள் உங்கள் மைண்டில் வைக்கணும், அவங்களும் உங்கள் கூட நித்திய ஜீவன் ஆகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள். ஸோ இந்த கணவன் மனைவி கிருபையில் இருக்கிறேன்ட்டு சொல்கிறவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இருக்கணும் அப்படின்ட்டு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அநேக நேரம் கிறிஸ்தவ குடும்பங்களில் பிரச்சனைக்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான காரியம், வேதத்தை விட்டு அவர்கள் பல மைல் விலகி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். கிருபையில் இருக்கிறவங்க, இந்த கணவன் மனைவி அதில் அழகாக போட்டிருக்கு, உங்களோடு கூட அவர்களும். கணவன் மட்டும் இல்லை, கணவனோடு மனைவியும் சேர்ந்து தான் அந்த நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ள போகிறோம். அப்போது நான் என் லைஃப்பில் நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் இணைந்து செயலாற்றுவது மிக மிக முக்கியமான காரியம். அநேக நேரம் ஊழியம் செய்கிறவங்க அல்லது இந்த மாதிரி ஆண்டவரோடு கனெக்ட் ஆகி இருக்கிறவங்க மனைவியை நிறைய நேரம் கண்டுக்கிட்டதில்லை, அல்லது கணவனை கண்டுக்கிடாமல் தன்னிச்சையாகவே சுயமாகவே பல காரியங்கள் செய்கிறதுனால நிறைய ஆபத்தை நாம் பார்க்குறோம். எனவே இந்த நேரத்தில் நான் சில காரியங்களை வேதத்துக்கு அடுத்தபடியாக குடும்பங்களிலே இருக்க வேண்டிய பேசிக் காரியங்களை நான் பேசணுன்ட்டு விரும்புகிறேன். குடும்பனுடைய சீரழிவுக்கு முதல் காரணம் எங்கே இருக்குது அப்படின்னு என்னையால் சொல்ல முடியும். எங்கே இருக்குது அப்படின்னா, அநேக குடும்பங்கள் சீரழிவுக்கு பைபிளை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அதுதான் மெயின் ப்ராப்ளம். 2ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லும்போது ஆதியில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்மளை உண்டாக்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் பிளான், இதை என்ன சொல்லுவோம்னா நம்முடைய வடிவமைப்பு, ஒரிஜினல் டிசைன் அப்படின்ட்டு சொல்லுவோம். நம்முடைய டிசைனே இப்படி தான். அதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அது குழப்பத்துக்குள்ளே தான் போகும். நம்ம டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துலேருந்து நான் படிக்கிறேன். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினாலே அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார்.
அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம், இதை தான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிடணும், பேப்பர் கிளி வரைக்கும் அண்டர்லைன் பண்ணணும். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இதை பவுல் நிறைய கடிதத்தில் எழுதியிருப்பார். இதுதான் சட்ட வாக்கியம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, தகப்பனையும் தாயையும் விட்டு புருஷன் தான் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த வசனத்தை பின்பற்றுறவங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கல்யாணம் முடிஞ்ச பிறகு நல்லா கவனிங்க, திரும்ப திரும்ப இதை கேளுங்க. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள், அதெல்லாம் அன்னைக்கு தாலி கட்டின பிறவே ஒரு கணவனோ மனைவியோ அவர்கள் இசைந்திருக்க வேண்டும், தகப்பனையும் தாயும் விட்டு விட வேண்டும். ஃபேமிலி ப்ராப்ளத்துக்கு இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதை எந்த ஃபேமிலி கேம்ப்லேயும் நிறைய பேர் பேசுகிறதே கிடையாது. கவுன்சிலிங் பண்ணும்போது இதான். பிள்ளைகளை வளர்க்கும் போதே, அது பெண் பிள்ளையோ அல்லது ஆண் பிள்ளையோ எப்படி வளர்த்தாலும் தெளிவாக சொல்லி வளர்க்கணும். உனக்கு கல்யாணம் ஒன்று நடக்கும், நீ உன் மனைவி முக்கியமானவள், ஒரே மாம்சம் நீங்கள், நீ உன் மனைவியோடு தான் எசைஞ்சிருக்கணும். உடனே கேட்பாங்க, அப்போ அப்பா அம்மாவை கீழ்ப்படி, அது வேறு இது வேறு, ரெண்டையும் குழப்பக்கூடாது. அதனால தான் வேதத்தில் தெளிவாக போட்டிருக்கு, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, மரியாதை. இசைந்து இருக்கிறது வேறு, ஒரே ஸ்பிரிட்டில் வர்றது வேறு. பிரியமானவர்களே, முதல் ஸ்டெப்பு என்னென்னா, தகப்பனையும் தாயும் விடணும். இது உங்களுக்கு நல்லா விளங்கணும்னா ஸ்கூலில் சேர்ற மாதிரி. ஒன்றாப்புல உங்கள் பையனை சேர்க்குறீங்க அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடணும். விடணும்ல, இல்லை நான் விட மாட்டேன், ஒன்றாப்புலே என் பையன் கூடயே தான் இருப்பேன்னு சொன்னால் அது லாஜிக் கிடையாதுல்ல. எப்படி நீங்கள் ஸ்கூல் மாதிரியே தான் இதுவும், அவனை நீங்கள் ஒன்றாப்புல கொண்டு சேர்க்குற மாதிரி, அவளை ஒன்றாப்புல சேர்த்தாச்சு, விட்டுறணும், அவங்க வாழணும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். 20 வயசுக்கு மேலேயே அப்படியே சொல்லி 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 வளர்த்து அப்படியே வந்துடணும். அப்போ என்னை யார் பாப்பா, எனக்கு யார் சோறு போடுவா, இது ஒரு ஐயோ, நீங்கள் அந்த மாதிரி இருக்கே வரக்கூடாது. உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்கணும். நீங்கள் ஆண்டவரை நம்பி இருந்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களை ஒரு நாளும் கைவிடாது. நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். நீதிமான் ஒரு நாளும் கைவிடப்பட்டதில்லை, அவன் அப்பத்துக்கு இறந்து தெரிஞ்சதே கிடையாது. உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேலே தான் வரணும், பிள்ளைகள் மேலே வரக்கூடாது. கிறிஸ்தவ பெற்றோர்கள், ஐயோ, அதுவும் இந்த எஜுகேட்டட் நல்ல படித்த குடும்பங்களுடைய எல்லா காரியமும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை கல்யாணத்துக்கு பிறகு விடுறது கிடையாது, வாழ விடுறது கிடையாது. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு பிறகு அவர்கள் தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு தான் இசைந்து இருக்கணும். இல்லை நான் எங்கள் அண்ணனோட இசைஞ்சிருப்பேன், எங்கள் அக்காலோட இசைஞ்சிருப்பேன், அல்லது என் தம்பியோட இசைந்திருப்பேங்கிறது சொல்ல நல்லாயிருக்கும், பேச நல்லாயிருக்கும். ஆனால் பாதிக்கப்படுறது எல்லாமே வருகிறவங்க பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். நீங்கள் அது வேதத்துக்கு விரோதமான ஒரு காரியம். அதுக்குரிய அறுவடையே ஒரு 5-10 வருஷம் கழித்து நீங்கள் அறுக்க தான் வேண்டும். வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா காலம் ஃபுல்லாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த வசனத்தை துர்ப்புரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் ஒன்று எழுதிட்டாருன்னா அதில் தான் நிற்பார். தேவனுடைய வார்த்தையை நம்ம மாற்றவே முடியாது. ஸோ திரும்ப திரும்ப நம்ம மைண்டில் வரணும், கல்யாணம் ஆன பிறகு அவங்கள வாழ விட்டுறணும். நீங்கள் குறுக்க படுத்து கிடக்கக்கூடாது. நீங்கள் அதாவது பிரச்சனைன்னா பரவாயில்ல, 2 நாளைக்கு ஒருக்கா போனை போட்டு நீ சாப்பிட்டியாங்கிறது, நீ அவர் இதை வாங்கி தந்தாராங்கிறது எவ்வளோ கேவலமாக சில நேரம் நடந்துக்கிடுறாங்க பார்த்தீங்களா. நீங்கள் விட்டுருங்க, ஒன்றாப்புல கொண்டு சேர்த்தாச்சா விட்டுருங்க. அவன் பாஸ் ஆகிறான், ஃபெயில் ஆகிறான், அல்லது எப்படி வருது அப்படிங்கிறது நீங்கள் நல்ல ஆண்டவர்களே இருந்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்ந்து கரெக்டாக நீங்கள் பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்துட்டிங்கன்னா அந்த பிள்ளைகள் ஒழுக்கமாக படிக்கும். பெற்றோர்கள் தான் ஆசிரியர்கிட்ட போய் சண்டை போடுறது, என் பையனை அடிக்கிறீங்கிறது. அப்புறம் ஆசிரியர் கண்டுட மாட்டார். இப்படி தான் திருமண வாழ்க்கையில் திரும்ப 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 இந்த ஆதியாகமத்தின் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைக்கு, 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் இந்த
திருமண பந்தம் அசைக்கப்பட முடியாததாக மாறிப்போகும். சங்கீதம் 103:17 இந்த சங்கீதத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தோர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கிருபையை சுதந்திரிக்கிறோன்ட்டு பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் மேலே கிருபை இருக்குது அப்படின்னா உங்கள் பிள்ளை மேலேயும் அந்த கிருபை இருக்கும். அங்கே போட்டிருக்கு அவருடைய உடன்படிக்கை அழகாக போட்டிருக்கு. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அப்போனா என் மேலே, அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், உங்கள் பையன் உங்கள் பேரன் எல்லார் மேலேயும் இருக்கும். இந்த கிருபையை நம்ம போக்கடிக்கக்கூடாது, மறந்துடக்கூடாது. அப்போ குடும்பங்களில் கிருபை நம்ம பெருக பண்ணணும். கிருபையும் சமாதானமும் பெருகணும் அப்படின்னா வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அடுத்தாப்புல கணவன் மனைவிக்கு, இப்போ இவ்வளோ நேரம் பெற்றோர்களுக்கு பேசணும், கணவன் மனைவிக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஸ்கிரிப்சர் இருக்குது. அது என்னென்னா எபேசியர். இதை வர எக்ஸலண்ட்டாக எழுத முடியாது, அந்த மாதிரி ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் இந்த மாதிரி எபேசியரில் ஒரு வசனத்தை எடுத்து வெளியே வியாக்கியானம் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம்? 5:22க்கு போகிறோம். ஆக்சுவலாக இது 5:22 இங்கே ஸ்டார்ட் ஆகலை. ஆக்சுவலாக இந்த அதிகாரம் பிரிவுலாம் போட்டது இடையில தான் வந்துச்சு. ஸ்டார்டிங் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார், 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார், 3ல் என்ன சொன்னார், 4ல் என்ன சொன்னார், 5ல் என்ன சொல்ல வராரு அப்படின்ட்டு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த கான்டெக்சுவல் புரியும். 1ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம், முன்குறிக்கப்பட்டோம், நாம் புத்திர சுவிகாரர்கள் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கார். திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே உயிர் தெழுந்த வல்லமை இருக்குது, நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும், சபையில் எல்லாத்தையும் அவர் தெரியப்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறார். சபையில் அந்த அனந்த தீர்மானம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, இந்த தீர்மானம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னு 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அதனால் நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்வார், மிகுந்த இரக்கத்தினாலே மிகுந்த அன்பினாலே ஆண்டவர் நம்மளை நேசித்தார், நம்மளை பயங்கரமாக நேசித்தார், அந்த நேசத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் 4ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொன்றா பேசி நீங்கள் மன்னிக்கணும், கிறிஸ்து மன்னித்தது போல் மன்னிங்க, தேவனை பின்பற்றுங்க அப்படிலாம் சொல்லிட்டு தான் 22ஆம் வசனத்துக்கு வரும்போது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவியும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்பணிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதரை முதலானவைகளை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கு உரியவர்களாக இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து ஒருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவன். கிளைமாக்ஸில் 2 வார்த்தை போட்டிருக்கு. 33ஆம் வசனத்தில் மனைவியை நேசிக்கணும்னு போட்டிருக்கு. மனைவிக்கு என்ன போட்டிருக்குன்னா பயபக்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த ரெண்டும் எங்கெல்லாம் எந்த குடும்பத்தில் இல்லையோ அங்கெல்லாம் அது புரோக்கன் ஃபேமிலிஸாக மாறுது. மனைவி புருஷனுக்கு பயபக்தியாக இல்லை அப்படின்னா கீழ்ப்பிடிதல் வராது,
அதே நேரம் புருஷன் மனைவி மீது அன்பு கூறலைன்னா அதுவும் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ பிப்ளிக்கல் பவுண்ட்ரிஸை நம்ம ஒரு நாளும் உடைக்கக்கூடாது. இதில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது, கிறிஸ்து சபையை நேசித்தது போலன்னு போட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பார்க்குறோம் சபையில் நிறைய பிரச்சனை இருக்குது. தேர்தல் பிரச்சனை இருக்குது, அது என்னது, கசப்பு பிரச்சனை இருக்குது, பிரிவினை பிரச்சனை இருக்குது, நீ பெரியவன் நான் பெரியவன் பிரச்சனை இருக்குது, ஏழை பணக்காரன் பிரச்சனை இருக்குது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி பிரச்சனை இருக்குது, எல்லாமே சபையில் இருக்குது. ஆனால் அந்த சபையை ஆண்டவர் நேசிக்கிறார். அதனால தான் 200 வருஷம் ஆனாலும் நிற்குது. எவ்வளவு குறைவு இருந்தாலும் கிறிஸ்து அந்த சபையை நேசிக்கிறார். 7 சபையில் நம்ம அதை பார்க்குறோம். கடைசி சபையில் சர்வீஸ் உள்ள நடக்கு, வெளியே நின்று இதை வாசல் பண்ணிட்டு கதவை தட்டுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னா, கிறிஸ்து சபையை நேசிக்கிறார். இதே போல் எவ்வளவு குறைவு உள்ளவர்களாய் மனைவி இருந்தாலும் நாம் நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மிக முக்கியமானது. இங்கே தான் நம்ம மிஸ் ஆகிறோம். நீங்கள் அன்பு கூறும்போது இந்த குறைவு நிறைவாயிரும். ஸோ அன்பு என்ன செய்யணும்னா சகல பாவங்களையும் மூடும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு சினமடையாது. அன்பு இருமாப்பாயிராது. பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இந்த லவ் தான். இந்த லவ் எங்கேருந்து ஸ்டாப் போட்டு எடுக்கணும்னா கல்வாரிய அன்புலேருந்து எடுக்கணும். அவர் நம்மளை நேசித்தார், என்னையை தேடி வந்தார். நான் அவரை தேடவே இல்லை. எவ்வளோ தான் அவரை அவமானப்படுத்தினாலும் அதை அவ்வளோத்தையும் உள்வாங்கி ஐ லவ் யூ அப்படின்ட்டு சொன்னார். இந்த அன்பை இதே மாதிரி இன்சல்ட் ஆகும்போது நான் காட்ட ஆரம்பிக்கும் போது அந்த ஃபேமிலியில் ப்ராப்ளம் வர முடியாது. அது ஒரு குட்டி பரலோகமாக மாறிடும். அதான் அங்கே சொல்கிறார், சபையை கிறிஸ்து நேசிக்கிறது போல அப்படின்னு போட்டார். பிரியமானவர்களே, இதிலெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் ஆகணும். எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும் கிறிஸ்து நம்மளை கான்ஸ்டண்ட்டாக நேசிக்கிறது போல் அவருடைய அன்பு மாறவே மாறாது. நம்மளை நேசித்து தான் அவர் வந்தார். இன்றைக்கு வரைக்கும் நம்ம எவ்வளவோ குறைவுள்ளவர்களாக இருக்கோம். ஆனால் தேவன் ஒரு நாள் கூட நம்மளை கைவிடலை. அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. திருமணங்கிறது ஒரு கவனன்ட்டு தான், ஒரு உடன்படிக்கை. மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்குன்னு தான் நம்ம வாக்கு கொடுத்துட்டு வரோம். அதில் எப்படி கிறிஸ்து இருக்கிறாங்களோ அதே போல் நாம் கிறிஸ்துவை போல நேசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறந்துடவே கூடாது. 22ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னு போட்டிருக்கு. உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ரொம்ப அதாவது இதெல்லாம் வயலேட் பண்ண முடியாது. இது இப்படி தான், இதை மாற்ற முடியாது. இப்போ என்ன பிரச்சனைனா இது மாறி கிடக்கு. எப்படி கிடக்கு? புருஷன் மனைவிக்கு கீழ்ப்படுகிறான், மனைவி புருஷனை நேசிக்கிறான். இது ரிவர்ஸ் ஆர்டர். பைபிள் ஆர்டர் என்னென்னா, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். சரி, பேதுரு என்ன எழுதுறாருன்னு பாருங்களேன். ரொம்ப அட்டகாசமாக எழுதுவார். ஏன்னா அவர் மாமியாரோட ரொம்ப நாள் இருந்தவர் இல்லையா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அந்தபடி 1ஆம் வசனம், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அந்தபடின்னு போட்டிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா முரட்டு குணமுள்ளவர்கள்னு ஸ்டார்ட் ஆகி அது வந்துக்கிட்டே இருக்கும். வையும் போது பதில் வையாமல் அப்படின்னு சொல்லி தான் அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இதுக்கெல்லாம் தண்ணியில் விளக்கமே தேவை கிடையாது. நீங்கள் ஒரு டீச்சிங்கும் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் கணவன் ரட்சிக்கப்படுறது உங்களுடைய நல்ல நடக்க. எப்போ பார்த்தாலும் கூட்டத்துக்கு வா, அதுக்கு வா, இதுக்கு வான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா. உங்களுடைய நல்ல நடக்க, ஒரு கீழ்ப்படிதல் அவங்கள சுண்டி இழுத்துரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். 4, 5, 6 அதை சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு தான் 7ஆம் வசனத்தில் இப்போ நம்ம படித்த இந்த நித்திய ஜீவனாகிய கிருபையை பற்றி பேசுகிறார். பேசிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 8, 9, 10 பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களுமாய் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையும்
உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டல் என்பது ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் ஏற்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஃபேமிலியில் பீஸ் இல்லை அப்படின்னா, சமாதானம் இல்லை அப்படின்னா, யார் ரொம்ப ஸ்பிரிச்சுவலோ அவங்க தான் தேடணும். அது அமைதியாக இருக்க பழகணும். ஏன்னா அடுத்த வசனத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. கணவன் மனைவியில் யார் மோர் ஸ்பிரிச்சுவலோ அவங்க தான் இறங்கி போகணும், அவங்க தான் கீழ்ப்படியணும், அவங்க தான் சமாதானத்தை நாடணும். இந்த சமாதானத்தை தேடின்னு இங்கே போட்டிருக்கு. அது வேட்டையாடி தொடர்ந்து செல்லுன்னு போட்டிருக்கு மூலமொழியில். நம்முடைய இன்னர் பீஸ் அது ரொம்ப முக்கியம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ நம்ம ஜீவனை விரும்பணும், நமக்குள்ளே அந்த ஜீவன் வேலை பார்க்கணும். திருமண வாழ்க்கையில் இது ஒரு 4-5 மாதத்தில் அது தெரிய ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவின் வசனங்களிலே கட்டப்பட்டிருந்தால் நீங்கள் இதை விரும்பணும், சமாதானத்தை விரும்பணும். ஒரு தேவ பிள்ளை சண்டை போடுறவனாக இருக்க முடியாது. ஒரு தேவ பிள்ளை அவன் வேறு வழியில் போக முடியாது. ஒரு தேவ பிள்ளை அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனாக மாறி போவான். பிரியமானவர்களே, பைபிளில் ஒன்று போட்டிருக்கு அப்படின்னா அது நமக்குரியதுன்னு நம்ம எடுக்கிறோம். ஹீலிங்கில் அப்படி எடுக்கிறோம். தழும்புகளால் குணமானீர்கள், உடனே அதை எடுத்து நம்ம ஹீலிங்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஃபேமிலிலையும் மனைவியை நேசின்னு போட்டிருக்கு. நீங்கள் அந்த வசனத்தை கீழ்ப்படியணும்ல. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொலோசியர்லேயும் இதே மாதிரி பேசுகிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த வேர்டெல்லாம் கரெக்டாக ஆவியானவர் போட்டிருக்கார். கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். நம்ம இதெல்லாம் ஒரு வசனமாகவே எடுக்கிறதில்ல. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக வாரத்துக்கு ஒருக்காவா வருஷம் ஃபுல்லாவா ஆயில் முழுதுமான்னு எடுத்தால் ஆயில் முழுதுன்னு நம்ம எடுக்கிறோம். அதே போல் தான் இந்த வசனமும் போட்டிருக்கு. மனைவிகளே புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள்னு போட்டாச்சு. அது வாரத்துக்கு ஒருக்காவா வருஷத்துக்கு ஒருக்காவா வாழ்நாள் முழுவதும் கசந்து கொள்ள முடியாது. முக்கியமான விஷயம் இது. இப்போ இதில் நம்ம தான் மனம் திரும்பணும். யார் மோர் ஸ்பிரிச்சுவலோ அவங்க தான் தாழ்மையுள்ளவர்களாக மாறி மனம் திரும்பி தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போய் இதை கரெக்ட் பண்ணணும். நம்முடைய இருதயம் கடினமாகிடுது இந்த மாதிரி வசன வெளிச்சத்தில் வரலை அப்படின்னு. ஃபேமிலியில் கவுன்சிலிங் பண்ணோன்னா இப்படி வேர்ட் ஆஃப் காடுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஃபேமிலியாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். கவுன்சிலிங்கே அவங்களுக்கு தேவைப்படாது. இந்த கவுன்சிலிங் யாருக்கு வேண்டி அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவனும் பைபிள் வாசித்து ஜோம் பண்ணியிருக்க மாட்டான், இவனும் ஆண்டவரை தேட மாட்டான். இவங்களை நம்மளால் இணைச்சே வைக்க முடியாது. அதுக்கு தான் ஒரு கோட்டு அப்படின்னு போக வேண்டியது. ஏன்னா பைபிள் சொல்கிறத கேட்கல. பைபிள் சொல்கிறபடி கேட்குற ஒரு குடும்பமாக இருந்தால் கவுன்சிலிங்க்கு அங்கே வேலையே இருக்காது. ஏன்னா வேர்ட் ஆஃப் காடு ஒர்க் அவுட் ஆயிரும் விசுவாசத்தில் படிக்கும்போது. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். நம்முடைய ஒரிஜினல் டிசைன் எப்படின்னா ஆண்டவர் படைக்கும்போதே ஏற்ற துணைன்னு தான் படைச்சிருக்கார். புரியுதா உங்களுக்கு? அதாவது ரெண்டு பேருடைய பங்களிப்பும் உண்டு. ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் கிடையாது. அதெல்லாம் உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. பைபிளில் பார்த்திங்கன்னா அது நம்முடைய ஒரிஜினல் டிசைன். நம்ம நேச்சரே அதான். நான் வடக்கன்னா மனைவி தெற்க தான். ஆனால் 2 பேரும் சேர்ந்து போனால் தான் அது மின்சாரம். நான் ப்ளஸ்ன்னா மனைவி மைனஸ் தான். நான் வாங்கி பேசுனா என் மனைவி சாப்பிட்டா பேசுவேன். இப்படி தான் ஆண்டவர் இணைக்கிறார். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். இதை நம்ம புரிகிறதில்லை. நம்மளே மாதிரியே மனைவி வரணும்னு நினைக்கும். அப்படி வராது. டவுட்டைல் ஃபிட்டிங் தான். டவுட்டைல்னால் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒன்றுக்குள்ளே ஒன்று சங்கிலி மாதிரி பிணைஞ்சி தான் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு சங்கிலி தொடர். ஒன்று போலலாம் இருக்காது.
நீங்கள் ஒன்று போல் இருக்கேன்னு சொல்லி தான் ஏமாந்து போயிருந்தீங்க திருமண வாழ்க்கையில். ஏன் டேஸ்ட்டு வேறு, அவங்களுடைய டேஸ்ட்டு வேறு. இதை நம்ம புரியணும். இதை பிள்ளைகளுக்கு டீச் பண்ணணும். பிள்ளைகள் வந்து இதில் இந்த அறிவில் வளரணும். ஸோ பேசிக் திங் இங்கே என்ன அப்படின்னா, நம்முடைய ஒரிஜினல் டிசைன் வந்து நம்ம ஆண்டவரிடத்துலேருந்து தான் வந்தோம். தேவன் தான் நம்மளை உண்டாக்குனார். அப்போ ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ பிரச்சனை அப்படின்னா தேவனிடத்தில் போக கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தைக்கு போகணும். ஸோ யூ ரீட் த வேர்ட் ஆஃப் காட், யூ ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். இப்போ தேவ வார்த்தைக்கு நீங்கள் வேலிடாக மதிப்பு கொடுத்து தேவ வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை திறக்கும்போது உங்கள் குடும்பங்களில் ஒரு டிவைன் பீஸ் வந்துடும். அதில் அழகாக போட்டிருக்கு, தகப்பனை தாயை விட்டு பிரிந்து அப்படின்னு போட்டிருக்கு. மனைவியோடு இசைந்து இருப்பான், அதை நான் ஃபாலோ பண்ணணும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். அப்போ நான் கசப்பாகவே இருக்கக்கூடாதுன்னு நான் தான் தீர்மானம் எடுக்கணும். அன்பு கூறுறது ஒரு தீர்மானம். தேவன் அப்படி தான் அன்பு கூர்ந்தார். அவன் கரெக்டாக அந்த ரோமர்கள் ஆட்சி காலத்தில் தான் அந்த சிலுவையே வருது. அந்த சிலுவை டைமில் தான் அவரே அந்த காலத்தை சூஸ் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோக்குள்ளே அவர் மேலே நம்ம கோபத்தை காட்ட முடியுமோ அவ்வளோக்குள்ளே கோபத்தை காட்டி திட்டி தீர்த்து அப்படி அடித்து வரும்போது அது அவ்வளோத்தையும் அவர் உள்வாங்கி தான் அன்பை வெளிக்காட்டினார். இதுதான் கல்வாரின் அன்பு. இதனால் நம்ம டச் ஆகும்போது மனைவி நேசிக்கிறது, உடம்பிறந்தவங்களை நேசிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம கஷ்டப்படுவோம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நமக்கு சென்ற ஆண்டவர் தான். தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். தேவ வார்த்தையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். தேவ வார்த்தை நம்மளை உருவாக்கணும். ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப உங்கள் மைண்டு வசனத்திலே விழுந்துட்டு அப்படின்னா அதில் வேற அடித்து அதில் வரும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்குவார். ஸோ குடும்பங்கள் கட்டப்படும். ஒருவேளை நான் பிரிஞ்சிருக்கேன்ட்டு நீங்கள் இந்த செய்தியை கேட்டிருக்கலாம். இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி, தேவனிடத்தில் போங்க. அங்கே உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் கடலையே ரெண்டாக பிரித்த தேவன், இருதயத்தை உண்டாக்குனவர். அவர் வந்து கிரியேட்டர். உங்கள் கணவன் இதயத்தை மாற்றுவார், உங்கள் மனைவி இதயத்தை மாற்றுவார்னு விசுவாசிங்க. அவர் மேல், தேவன் மேல் பற்றுதலாக இருங்கள். அவர் மேலே பிடிச்சிக்கிடுங்க. ஆண்டவரே நான் மன்னியும், ஆண்டவரே நான் இப்போ கரெக்டாகிறேன்னு சொல்லுங்கள். ஒரு ஃபோனை போட்டு பேசுங்க, ஒப்புரவாங்க. உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி மறிச்சிருக்காரு. அந்த கல்வாரின் அன்பு உங்களை தொடட்டும். வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவர் தான் நம்ம இடத்துல வந்து முந்தி அன்பு இருந்தார். இதை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போகணும். நீங்கள் போய் முந்தி ஒப்புரவாகும். உங்கள் குடும்பம் கட்டப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளைகள் மேலே இருக்கிற பிடிப்பை தகர்த்துருங்க. கல்யாணம் பண்ண பிறகு, அவங்கள கட்டி கொடுத்த பிறகு உங்களுடைய கவனம் எல்லாம் அடுத்த பிள்ளைகள். எத்தனையோ பிள்ளைகள் கல்யாணம் முடியாமல் இருக்குது, உங்கள் தெருவில் இருக்குது, உங்கள் கிராமத்தில் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிற காரியம், அந்த பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுற காரியங்களை செய்ய வேண்டியதானே. எப்போ பிறந்ததுலேருந்தே உங்கள் பிள்ளைக்கு தானே செஞ்சிகிட்டு இருக்கீங்க. எத்தனை அனாதை பிள்ளைகள் இருக்குது. நான் வேலை பார்க்குற அந்த கல்வாரி சாப்பிடலாம் எல்லா அனாதை பிள்ளைகளுக்கும் கல்யாணம் நடக்க தான் செய்யுது, கஷ்டப்பட்டு நடக்க தான் செய்யுது. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யணும். சதா உங்கள் பிள்ளைகளே வாழக்கூடாது. எத்தனை பிள்ளைகள் இருக்குது, எத்தனை மிஷினரி குழந்தைகள் இருக்குது, எத்தனை ரிட்டையர்டு மிஷினரிகள் கஷ்டப்படுறாங்க. அவங்கள விசாரித்து உங்கள் கவனம் அங்கே போகணும். நீங்கள் படிக்க வச்சிங்க, எல்லாம் முடிச்சு அது முடிச்சாச்சு, அது கர்த்தருக்குன்னு வளர்த்தாச்சு, விட்டுறணும். இந்த மைண்ட் செட்டு நமக்கு கண்டிப்பாக வரணும். அப்படி வந்துட்டு அப்படின்னா கிறிஸ்தவ குடும்பங்களில் வந்து இந்த பிரச்சனைக்கு இடமே இருக்குது. இதான் உன்னை போல் பிறனை நேசிக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையிலே இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் மனைவியை நேசிப்பதிலே, பிள்ளைகள் நேசிப்பதிலே நாங்கள் எவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் கண்களை திறந்தீர் ஆண்டவரே. கிறிஸ்து சபையை நேசிப்பது போல ஆண்டவரே, நாங்கள் நேசிக்கத்தக்கதாக எங்கள் கண்களை நீர் திறந்து உம்முடைய வசனத்தை பார்க்க கிருபை கொடுத்தீர். அதற்காக தோத்திரம். யாரெல்லாம் இந்த வசனங்களை கேட்டு தங்களுடைய இருதயங்களிலே ஆண்டவரே அதை உணர்ந்து ஆழமான ஒரு மனம் திரும்புதலுக்கு போகிறார்கள், அவர்களுக்கு வேண்டிய கிருபைகள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். பிரிந்த குடும்பங்கள் சேரும்படி இயேசுவின் நாமத்தினாலே பேசுகிறோம். இருதய கடினங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, மெய்யாகவே
மன்னிக்கிற ஒரு சுபாவம் அவர்களுக்குள்ளே வரட்டும். கிறிஸ்து மன்னித்தது போல, தேவன் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் பிறரை மன்னிக்க ஆண்டவரே, நாங்களும் நித்திய ஜீவனாகிய கிருபை அவர்களோடு சுதந்திரித்து கொள்ள இந்த நாளில் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.